உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. கேன்சர் அப்படின்னா என்ன? கேன்சர்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் வியாதி கிடையாது. இட் கன்ஸ்டியூட்ஸ் அ மல்டிடியூட் ஆஃப் டிசீசஸ். அது வந்து உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் வரலாம். அந்த கேன்சரை வந்து எப்படி உருவாகுது? முதல்ல மெதுவாக வளர்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ரொம்ப வேகமாக வளரும், உடம்புல இருக்க மற்ற இடங்களுக்கு ஈஸியாக பரவும், கடைசி உயிருக்கே ஆபத்தாக முடியும். 35 லட்சத்துக்கும் அதிகமான கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் 14 லட்சம் புது கேன்சர் பேஷண்ட்ஸ் இதில் ஆட் ஆகிறாங்க, அதாவது நியூ கேசஸ். வருடத்துக்கு 9 லட்சத்துக்கும் அதிகமான மரணங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கேன்சர்னால் மட்டுமே நடக்குது. கேன்சர்ன்றது ஒரு மோசமான வியாதி. அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எப்போ வேணாலும் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் கேன்சர்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். இதுதான் ஒரு காமன் மேன் சொல்லுவார். இது வந்து முற்றிலுமாக உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வணக்கம், நான் டாக்டர் கிங்ஸ்டன், இஎன்டி அண்ட் ஹெட் நெக் சர்ஜன். ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் வந்து ஹெட் நெக் கேன்சர் அவேர்னஸ் மந்தாக உலகம் பூரா அனுசரிக்கிறாங்க. அதாவது தலை மற்றும் கழுத்து பகுதி புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு மாதமாக அனுசரிக்கிறாங்க. இதன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்களுக்கு ஒரு மெசேஜை கடத்துறது. அதாவது ஏர்லி டிடெக்ஷன் சேவ்ஸ் லைஃப்ஸ். அதாவது கேன்சர் ஆரம்ப கட்டத்திலே நம்ம வந்து கண்டறிஞ்சிட்டோம் அப்படின்னா அதனால் பல உயிர்களை நம்ம காப்பாற்ற முடியும். ஸோ இந்த நோக்கத்துக்காக தான் இந்த விழிப்புணர்வு மாதம் கொண்டாடுறாங்க. இந்த வீடியோவில் நான் வந்து கேன்சரை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனையும், அதே நேரம் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் தலை மற்றும் கழுத்து பகுதி புற்றுநோய்க்கான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன். சரி, கேன்சர் அப்படின்னா என்ன? அதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, அன்கண்ட்ரோல்டு க்ரோத் ஆஃப் அப்நார்மல் செல்ஸ் இன் த பாடி. கட்டுக்கடங்காமல் ஒரு குறைபாடுள்ள செல்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகி உடம்புல இருந்துச்சுன்னா அதைத்தான் வந்து கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேன்சர்ன்றது ஒரு ஸ்பெசிஃபிக் வியாதி கிடையாது. இட் கன்ஸ்டியூட்ஸ் அ மல்டிடியூட் ஆஃப் டிசீசஸ். அது வந்து உடம்புல எந்த பகுதியில் வேணாலும் வரலாம். ஸோ அந்த கேன்சரை வந்து எப்படி உருவாகுது அப்படின்ற ஒரு ப்ராசஸை நான் சிம்பிளிஃபைடாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் அதாவது ஒரு உயிர் வந்து நம்மளோட வளர்ச்சி வந்து முதல்ல ஒரு செல்லில் இருந்தால் உருவாகுது. அதாவது ஒரு பெண்ணோட கர்ப்பப்பையில் ஆணோட விந்துவும் பெண்ணோட கருமுட்டையும் சேர்ந்து தான் ஒரு செல் உருவாகுது. அந்த ஒரு செல்லில் இருந்தால் நம்ம எல்லாருமே உருவாகிறோம். ஸோ அந்த செல் வந்து மல்டிப்ளை ஆகுது. 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 8 ஆகுது. அப்படி தான் வளர்ந்து சிசுவாகுது, குழந்தையாகுது. அந்த குழந்தை வெளியே வந்து நம்ம சாகிற வரைக்குமே அந்த க்ரோத் நடந்துகிட்ருக்கு இல்லையா? அது வந்து மைக்ரோஸ்கோபிக் லெவலில் ஒரு செல்லுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த செல் மல்டிப்ளை ஆகிற அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செல் டிவிஷன் வந்து ஒரு ஆர்டர்லி ப்ராசஸ், ஒரு கரெக்டாக போகிற ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் அப்பப்போ சில மிஸ்டேக்ஸ் நடக்கலாம். அந்த மிஸ்டேக்ஸால் சில சமயம் சில குறைபாடுள்ள செல்ஸ் வந்து உருவாகலாம். இது வந்து சகஜம்தான். ஸோ அந்த மிஸ்டேக்ஸை தான் வந்து நம்ம மெடிக்கலி வந்து மியூட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மியூட்டேஷன்ஸால் வர்ற செல்ஸை தான் வந்து மியூட்டேட்டட் செல்ஸ்னு சொல்லுவோம். இந்த மியூட்டேட்டட் செல்ஸை நம்மளோட பாடி கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ண பார்க்கும். சரி பண்ணும் பட்சத்தில், சரி பண்ண முடியாத பட்சத்தில் அந்த குறைபாடுள்ள செல்ஸ் வந்து அழிக்கப்படும். சில குறைபாடுள்ள செல்ஸ் நம்மளுடைய இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசமை தாண்டி எஸ்கேப் ஆகி அதுங்க தனியாக பெருக்கம் செஞ்சு ஒரு கும்பலாக வளர்கிறதுக்கு பேர் தான் வந்து நம்ம கட்டிகள்னு சொல்லுவோம். அதாவது டியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டியூமர்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம். அது வந்து பினைனாக இருக்கலாம், இல்லை மெலிக்னண்ட்டாக இருக்கலாம். அதாவது பினைன்னா சாதா கட்டி, மெலிக்னண்ட்னா நம்மளோட கேன்சர் கட்டி. ஸோ இந்த ரெண்டையும் ரொம்ப ஈஸியாக எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பினைன் கட்டின்றது வந்து ஒரு இடத்துல தான் இருக்கும், ரொம்ப மெதுவாக வளரும், அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது, எந்த இடத்துக்கும் பரவவும் செய்யாது. அது பக்கத்தில், அதாவது ஒரு பினைன் கட்டி பக்கத்தில் ஒரு முக்கியமான நரம்போ இல்லை பிளட் வெசலோ போச்சுன்னா அப்போ தான் நமக்கு அதனால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். அது வரைக்கும் இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஹார்ம்லெஸ். அதே நேரம் இந்த மெலிக்னன்ட் டியூமர்ஸ் பார்த்திங்கன்னா அதோட க்ரோத் பேட்டர்ன் வந்து அன்பிரெடிக்டபிளாக இருக்கும். முதல்ல மெதுவாக வளர்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ரொம்ப வேகமாக வளரும், ஒரு இடத்துலேருந்து உடம்புல இருக்க மற்ற இடங்களுக்கு ஈஸியாக பரவும், கடைசி உயிருக்கே ஆபத்தாக முடியும். ஸோ இதுதான் பினைன் அண்ட் மெலிக்னன்ட் டியூமர்ஸ்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சே நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க, செல் டிவிஷனில் நடக்கிற சில மிஸ்டேக்ஸால் உருவாகிறது தான் இந்த கேன்சர்ன்றது. சரி, செல் டிவிஷன் எங்கே நடக்கும்? நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் செல் டிவிஷன் நடக்கும். நம்ம தலையிலேருந்து கால் வரைக்கும் செல் டிவிஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ
தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் கேன்சர் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். இப்போது கேன்சர் எவ்வளோ முக்கியமான விஷயம், எவ்வளோ முக்கியமான ஒரு வியாதி, எவ்வளோ டேஞ்சரஸான இது அப்படின்றத 2 ஆஸ்பெக்ட்ஸில் நம்ம பார்க்கலாம். ஒன்று, ஒரு தனி மனிதன் அவனோட ஃபேமிலி அது எப்படி பாதிக்குன்ற மாதிரி பார்க்கலாம். இன்னொன்று, நம்ம என்டையர் கண்ட்ரியை, நாட்டை எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு காமன் மேன் கிட்ட, ரொம்ப ஒரு மெடிக்கோவாக இல்லாத ஒரு காமன் மேன் கிட்ட நீங்கள் கேன்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? கேன்சர்ன்றது ஒரு மோசமான வியாதி, அதை ட்ரீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எப்போ வேணாலும் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, ப்ளஸ் கேன்சர்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் வெரி எக்ஸ்பென்சிவ். இதுதான் ஒரு காமன் மேன் சொல்லுவார். இது வந்து முற்றிலுமாக உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடந்த 30-40 வருடங்களில் கேன்சர் ரிசர்ச்ன்றது ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. கேன்சரை இப்போல்லாம் ரொம்ப எந்த கேன்சராக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக எளிதான ஸ்டேஜ்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கேன்சர் ட்ரீட்மெண்ட்லேயும் ரொம்ப அட்வான்ஸ்டாக டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கு. சர்ஜரியில் பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சையில் ரோபோட்டிக் சர்ஜரி வந்துருச்சு, மினிமலி இன்வேசிவ் சர்ஜரிலாம் வந்துருச்சு. இது மாதிரி ரேடியேஷன் டெக்னிக்ஸையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோட்டான், அந்த மாதிரி நிறைய விதவிதமான டார்கெட்டட் அப்ரோச் சர்ஜரி ரேடியேஷன் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. கீமோதெரப்பியில் ஒவ்வொரு நாளும் புதுசாக கேன்சருக்கு எதிராக கீமோதெரப்பிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இம்யூனோதெரப்பி டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது முன்னை விட இப்போது கேன்சரை எதிர்த்து போராடுறதுக்கு நம்ம வெல் எக்யூப்டாக இருக்கோம். நம்மக்கிட்ட நிறைய ஆயுதங்கள் இருக்குது. இருந்தாலும் நமக்கு இருக்க வேண்டிய முதல் ஆயுதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு, அவேர்னஸ். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். சரி, ஒரு நாட்டை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறேன். அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இப்போ நான் சொல்கிற போகிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம ஒன்றிய அரசோட ICMR டேட்டா மற்றும் குளோபல் கேன்சர் அப்சர்வேட்டரி அப்படின்ற ஒரு நிறுவனத்தோட டேட்டா. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்திலேயே கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கும் அதிகமான கேன்சர் பேஷண்ட்ஸ் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் 14 லட்சம் புது கேன்சர் பேஷண்ட்ஸ் இதில் ஆட் ஆகிறாங்க, அதாவது நியூ கேசஸ். வருடத்துக்கு 9 லட்சத்துக்கும் அதிகமான மரணங்கள் எக்ஸ்க்ளூசிவாக கேன்சர்னால் மட்டுமே நடக்குது. ஸோ இந்த டேட்டா வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கேன்சர்ன்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் அப்படின்றது. வெறும் ஹெல்த் செக்டாரில் மட்டும் கிடையாது, இந்த கேன்சரால் நம்மளுடைய பொருளாதாரம், நம்ம எக்கானமிக்கு உட்பட பயங்கரமாக அடி வாங்குது. ஸோ இதை பற்றின விழிப்புணர்வு அவசியம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் சொன்ன இத்தனை டேட்டாலையும் பாதிக்கும் மேற்பட்ட கேன்சர்ஸ் எல்லாம் ப்ரிவென்டபிள் கேன்சர்ஸ். இதெல்லாம் வந்து ஈஸியாக எளிதாக ரொம்ப சில ஸ்டெப்ஸ் எடுத்தாலே தடுத்துடலான்றது தான் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம். சரி, அடுத்து நம்ம கேன்சர்ஸில் எதெல்லாம் ரொம்ப காமன் கேன்சர்ஸ்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து நான் வேர்ல்டு வைட் டேட்டா சொல்கிறேன். நம்ம வேர்ல்டு வைட் பார்க்கும்போது ஆண்களுக்கு அதிகமாக வர்ற கேன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நுரையீரல் கேன்சர் தான், லங் கேன்சர் தான். அதுக்கடுத்து பெருங்குடல் கேன்சர், கோலான் கேன்சர்னு சொல்லுவாங்க, அப்புறம் ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்லாம் இருக்குது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வர்ற கேன்சர் வந்து பிரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் ஓவரி கேன்சர், அப்புறம் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவாங்க, செர்விக்கல் கேன்சர், அப்புறம் அவங்களுக்கும் கோலான் கேன்சர் அதெல்லாம் வரும். இப்போது இதே டேட்டா ஆனால் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். தெற்காசியாவை நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டை விட்டுட்டு தெற்காசியா, எஸ்பெஷலி நம்ம வந்து இந்தியாவை பார்க்கும்போது இந்த டேட்டாவில் ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும். ஆண்களுக்கு, இந்திய ஆண்களுக்கு வர்ற ரொம்ப அதிகமாக வர்ற கேன்சர், நுரையீரல் கேன்சரை விட ரொம்ப அதிகமாக வர்றதுன்னு பார்த்திங்கன்னா அது ஹெட் அண்ட் நெக் கேன்சர் தான், தலை மற்றும் கழுத்து புற்றுநோய். எஸ்பெஷலி வாய் மற்றும் உதட்டில் வர்ற புற்றுநோய் தான் வந்து ஆண்களுக்கு அதிகமாக வர்ற கேன்சர். அதே இது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்ன்றது 4வது இடத்துல இருக்குது. ப்ளஸ் இப்போ வந்து ரொம்ப ரீசெண்ட் இயர்ஸில் பெண்கள் மத்தியில் இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இந்தியாவில் 10 கேன்சர் பேஷண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 4 பேர் கண்டிப்பாக தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் நோயாளிகளாக தான் இருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் இந்த ரீசெண்ட் இயர்ஸில் வளர்ந்துட்டு வருது, டியூ டு சம் சோஷியல் சேஞ்சஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் சேஞ்சஸால். ஸோ இதை பற்றின அவேர்னஸ் ரொம்ப அவசியம். சரி, இப்போ நம்ம ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் அப்படின்ற ஒரு டேர்மே வந்து நிறைய பேர் கேள்விப்படாததாக இருக்கும், இல்லை ரொம்ப வேகாக இருக்கும். எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க, த்ரோட் கேன்சர்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, டங் கேன்சர்னு கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனால் ஹெட் அண்ட் நெக் கேன்சர் அப்படின்றது அதாவது ஒரு 4-5 ஏரியாவில் இருக்க கேன்சரை ஒன்றா குரூப் பண்ணி கிளப் பண்ணி ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் அப்படின்னு டாக்டர்ஸ் பேர் வச்சுருக்காங்க. அது என்னென்ன ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓரல் கேன்சர்ஸ், நம்ம வாய் நாக்கு இது சம்மந்தமான கேன்சர்ஸ். அடுத்து நேசல் கேவிட்டி கேன்சர்ஸ், நம்ம மூக்கு சம்மந்தமான கேன்சர். அப்புறம் நம்ம மூக்கை சுற்றி இருக்கிற
சைனஸஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, பேரானைசல் சைனஸஸ், அதில் வர்ற கேன்சர்ஸ், அப்புறம் காதில் வர்ற கேன்சர்ஸ், அப்புறம் தொண்டையில் ஃபேரிங்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபெரிஞ்சியல் கேன்சர்ஸ், அப்புறம் நம்ம வாய்ஸ் பாக்ஸ், நம்ம வாய்ஸ் ப்ரொடியூசரில் அந்த வாய்ஸ் பாக்ஸ் லாரிங்ஸ்னு சொல்கிற லாரிஞ்சியல் கேன்சர்ஸ், அதுக்கப்புறம் எச்சில் சுரப்பிகள் சலைவரி கிளாண்ட்ஸ் இருக்கும் நம்ம வாயை சுற்றி, அதில் வர்ற கேன்சர்ஸ். ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இதை ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கழுத்தில் தான் தைராய்டும் இருக்குது. ஆனால் தைராய்டை வந்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸோட காரணிகள், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ட்ரீட்மெண்ட், மேனேஜ்மெண்ட் எல்லாமே தைராய்டு கேன்சரோட கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ எப்போவுமே தைராய்டை வந்து தனியாக தான் பிடிப்பாங்க. ஸோ இந்த ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸை கிளப் பண்ணுறதுக்கு காரணங்கள் ஒன்று எல்லாம் பக்கத்தில் இருக்குது. இன்னொன்று நான் சொன்ன மாதிரி இந்த எல்லா கேன்சர்ஸுக்கும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா, அதே இது ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஆப்ரேஷன்லாம் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கும். நம்ம கீமோதெரப்பி கொடுக்குற மெடிசின்ஸ் அதுவும் சிமிலராக இருக்கும். ரேடியேஷன் என்னென்ன பகுதியை வந்து நம்ம கதிர்வீச்சு கொடுக்கணும் அதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கிறதுனால எல்லாத்தையும் சேர்த்து ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கடைசியாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸை பற்றி சொல்கிறேன். என்னென்ன காரணங்களாலலாம் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸோட வர்றதுக்கான ரிஸ்க் நமக்கு ஜாஸ்தியாகுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்பர் 1, எல்லோரும் எதிர்பார்த்தது தான் டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால். இந்த ரெண்டும் தான் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். 90 to 95% ஆஃப் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ் ஆர் காஸ்ட் பை டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால் தான். நம்ம டொபாக்கோ அப்படின்னா வெறும் சிகரெட்டு, பீடி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லை, அதெல்லாம் கிடையாது. அதை விட டொபாக்கோ நிறைய வெரைட்டியில் வந்துருச்சு, நிறைய வகையில் வந்துருச்சு. இந்த ஹான்ஸ், குட்கா, கூலிப், புகையிலை, இந்த மாதிரி ஸ்மோக்லெஸ் இல்லை சூவிங் டொபாக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுதான் வந்து முக்கியமாக இந்த ஓரல் கேன்சரை காஸ் பண்ணுது. நீங்கள் ஒரு வேளை ஸ்மோக் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க ஸ்மோக் பண்ணால் அது கூட உங்களுக்கு ரிஸ்க் தான். அதை தான் வந்து பேசிவ் ஸ்மோக்கிங் இல்லைனா செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்கஹால் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். மதுவினால் நம்ம வந்து தலை மற்றும் கழுத்து புற்றுநோய் மட்டும் கிடையாது, புற்றுநோய் இல்லாத மற்ற பல பிரச்சனைகள் ஆல்கஹாலால் உடம்பு ஃபுல்லாக வருது. ஸோ இந்த ரெண்டையும் ஸ்டாப் பண்ணாலே நம்ம ரிஸ்க்கை வந்து ரொம்ப வெகுவாக வந்து குறைச்சிடலாம். இன்னொரு முக்கியமான டேட்டா இருக்குது. people who drink and smoke are at greater risk when compared to people who only smoke or only drink. அதாவது இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ரெண்டும் சேர்ந்து பண்ணுறவங்களுக்கு இந்த புற்றுநோய்க்கான ரிஸ்க்கு டபுள் மடங்கோட ஜாஸ்தி. ஸோ இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதான் முதல் ரிஸ்க் ஃபேக்டர். ரெண்டாவது ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஆன்கோஜெனிக் வைரஸஸ். அதாவது சில வைரஸஸ் இருக்குது, அந்த வைரஸால் நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது காலப்போக்கில் கேன்சராக மாறுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதை தான் வந்து ஆன்கோஜெனிக் வைரஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி 2 வைரஸஸ் இருக்குது ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸை காஸ் பண்ணுறதுக்கு. நம்பர் 1 அப்படி பார்த்தீங்கன்னா ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். இந்த வைரஸால் தொண்டை கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஃபெரிஞ்சியல் கேன்சர். இந்த வைரஸை நீங்கள் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இந்த வைரஸ் இன்னொரு இடத்துலையும் கேன்சர் காஸ் பண்ணுது. அதுதான் வந்து பெண்களுக்கு வர்ற கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். இது அந்த புற்றுநோயை காஸ் பண்ணுறதும் இதே வைரஸ் தான். ஸோ இந்த வைரஸ்லேருந்து, இந்த கேன்சர்லேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மாநில அரசில் பட்ஜெட்டில் இந்த வைரஸ்க்கு எதிரான தடுப்பூசிக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க, எல்லா பெண்களுக்கும் போடுற மாதிரி. அந்த வேக்சின் போட்டால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் மட்டும் கிடையாது, அது வந்து தொண்டைக்கு எதிராக வர்ற புற்றுநோய்க்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். அந்த வேக்சின் கொஞ்ச நாள் கழித்து நம்ம ஆண்களும் போடுற மாதிரி கண்டிப்பாக கொண்டு வருவாங்கன்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு வைரஸ் இருக்குது, எப்ஸ்டீன் பார் வைரஸ் அப்படின்னு. அந்த வைரஸ் மூக்குக்கு பின்னாடி நேசோஃபெரிஞ்சியல் கேன்சரை காஸ் பண்ணுறதுக்கான வைரஸஸ். ஸோ இந்த ரெண்டும் தான் ரெண்டு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஃபார் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸ். இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மைனர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதையும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இந்த வெத்தலையில் பான் வச்சு சாப்பிடுவாங்க, அதுவும் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் ஓரல் கேன்சர். அந்த பான் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப காமன். இப்போ மெதுவாக அது நம்ம தென் மாநிலங்களுக்கும் வந்துக்கிட்டு இருக்குது. அதுவும் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் எக்ஸ்போஷர். இந்த கார்பென்ட்ரி வேலை செய்யும் போது இந்த வுட் டஸ்ட் வரும் இல்லையா, இந்த துகள்கள், மரத்துகள்கள், அங்கே வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் டை இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் மெட்டல் இண்டஸ்ட்ரி, ஜிங்க், நிக்கல் போன்ற மெட்டல் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் ஃபார்மால்டிஹைட் முதல்ல கெமிக்கல்ஸ் சம்மந்தமான இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் ரேடியேஷன், கதிர்வீச்சு இன்வால்வ் ஆகிற இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து மூக்கு அப்புறம் சைனஸஸ் சம்மந்தமான புற்றுநோய் வர்றதுக்கும், எச்சில் சுரப்பிகள் சலைவரி கிளாண்ட்ஸில் வர்ற புற்றுநோய்க்கும் இவங்களுக்கும் அதிக ரிஸ்க் இருக்குது. ஸோ இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா ஆன்செஸ்ட்ரி, ஜெனட்டிக், அதாவது உங்கள் முன்னோர்கள்ட்டேருந்து ஏதாவது ஒரு குறைபாடுள்ள மரபணு ஜீன்ஸ் உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீங்களும் அந்த விதத்தில்
உங்களுக்கும் ஹை ரிஸ்க் இருக்குது ஹெட் அண்ட் நெக் கேன்சர் வர்றதுக்கு. ஸோ நான் இத்தனை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணேன் இல்லையா, இதை வந்து ரெண்டாக ப்ராட்லி கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர், இன்னொன்று நான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர். நான் கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்களா ஆன்செஸ்ட்ரி ஜெனட்டிக்னு, அது மட்டும்தான் நான் மாடிஃபையபிள். அதை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, நம்ம முன்னோர்கள்ட்டேருந்து வர ஜீன்ஸை நம்மளால் தடுக்க முடியாது. பட் நான் சொன்ன மற்ற எல்லாமே வந்து மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர். நீங்கள் மது குடிக்காமல் இருக்கலாம், டொபாக்கோ யூஸ் பண்ணாமல் இருக்கலாம், பீட்டல் நட் அதை வெத்தலை போடாமல் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ப்ராப்பரான உபகரணங்கள் அணிஞ்சிருக்கலாம், இந்த வைரஸஸ்க்கு எதிராக நீங்கள் தடுப்பூசி போட்டிருக்கலாம். இத்தனையும் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸை பற்றி ஆல்மோஸ்ட் 99% மேலே உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இனி வரப்போகிற வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஹெட் அண்ட் நெக் கேன்சர்ஸை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.